நீங்கள் வீட்லேயே உடனடியாக கேக் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சா வீட்டில் ரவை மட்டும் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த கேக்கை யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. செம்ம ஈஸி, செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டாக சூப்பராக வரும். அதுக்கு நம்ம இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாக வீட்டில் உப்புமாக்கெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெள்ளை ரவை தான் இது. இப்போ இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இது நல்லா பவுடர் ஆகணும். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அது கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இது சுகரை நல்லா பவுடர் பண்ணி தான் சேர்த்தணும், அப்போ தான் இது நல்லா வரும். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துன சுகர் அடியில் போய் தங்காமல் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறமா நாம் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அன்ஃப்ளேவர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பால் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இது எக்லெஸ் கேக்காக செய்கிறனால தான் நம்ம தயிர் சேர்த்து செய்கிறோம். அப்படி இல்லைன்னா இங்கே முட்டை சேர்த்து செய்கிறதா இருந்தால் தயிருக்கு பதிலாக முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒட்டுக்காக சேர்த்தும் போது அங்கங்கே கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் இது நல்லா வரும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும், இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் நல்லா ரிச்சாக கொடுக்குறதுக்காக நம்ம இதில் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நம்ம இப்படியே விட்டுறலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம எடுத்து பார்த்தா இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஏற்கனவே கேக் டின்னில் நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். இது ஹோம்மேட் பட்டர் ஷீட் தான். ₹1 இருந்தால் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். அதை வீடியோவும் பாருங்கள். இப்போ இந்த மிக்சரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கேக் டின்னில் ஊற்றிடலாம். ஊற்றி இதை நம்ம நல்லா ஏர் பபிள்ஸ் போகிற அளவுக்கு நல்லா தட்டி வச்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி 2 தட்டு தட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இதை நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த ஓவனில் நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரை வச்சிடலாம். இது 25 மினிட்ஸ்க்கு பேக் ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். அவன் இல்லாதவங்க ஒரு கடாய் வச்சு ஈஸியாக நம்ம செய்யலாம். அந்த வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் ஷீட் கூட கடையில் வாங்கல, ஹோம்மேடு தான். அந்த வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சுட சுட சூப்பரான ஸ்பான்ஜியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி, சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.